வணக்கம் என் உடன்பிறவா உறவுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த சேனல்ல பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு தேவையானதாகவும், முக்கியமானதாகவும், நம்மளுடைய பொது வாழ்க்கைக்கு அது பயன்படுவதாகவும் இருக்கு. இந்த வீடியோக்கள பார்த்து அதை ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்களுடைய சொந்த முடிவு தான். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ நாம இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான தகவல தான் பார்க்க போறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நாம அது எந்த மாதிரியான முக்கிய தகவல்னு பார்க்கலாம். பொறுப்பு, துறப்பு. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள், ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல. மீறி இருந்தால் மன்னிக்கவும். இந்த சேனலில் வரும் ஆடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும். இதில் எந்த கட்டாயமும் இல்லை. இப்படிக்கு இந்த சேனலின் உரிமையாளர். ஸ்பான்சர் keyword. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bracket BuyMode e-shopping bracket. Click below link and install application. https://buyMode.shop/links/O-F-599-744-A9213079-A6B53E8. Sponsor content. Hashtag BuyMode. Hashtag BuyMode e-shopping. Hashtag BuyMode online. Hashtag BuyMode shopping. Hashtag BuyMode application. இந்த BuyMode ஆப் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்பாக தந்திருக்காங்க. ஷாப்பிங்காக நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் பர்ச்சேஸ் பண்ணி நாம் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்லும் 62 வெளிநாடுகள் எது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும், வெளிநாட்டுக்கு போகணுன்னா கட்டாயம் நம்மளுக்கு பாஸ்போர்ட்டு தேவை, பிறகு விசா தேவை. விசான்றது அந்த நாட்டிலேருந்து நமக்கு கொடுக்குற ஒரு பர்மிஷன் கார்டு. இது எல்லாருக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அந்த பர்மிஷன் கார்டு இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு தேவைக்காகவும் அங்கே போக முடியாது இல்லைங்களா? அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டில் ஒரு 62 நாடுகளில் விசா இல்லாமையே போகிறதுக்கு வர்றதுக்கும் நமக்கு பர்மிஷன் இருக்குது. அது எந்தெந்த நாடுகள்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்லும் 62 நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டியலில் சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் இந்தியாவின் ஆதிக்கம் காரணமாக பாஸ்போர்ட் வைத்துள்ள இந்தியர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரித்து வந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்லே பாஸ்போர்ட் குறியீட்டில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்திய பாஸ்போர்ட் 80வது இடத்தில் உள்ளது உலகளவில் அப்படின்னு சொல்கிறாங்க. 62 நாடுகளுக்கு இந்தியா சேர்ந்த மக்கள், அதாவது இந்தியர்கள் விசா இல்லாமல் பயணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா அங்கோலா, பார்படாஸ், பூடான் போன்ற நாடுகளும்
அடங்கும் அப்படின்றாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொலிவியா, பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகள், புரூட்டினே, கம்போடியா, கேப் வெர்டே தீவுகள், கொமோரோ தீவுகள், கூக் தீவுகள், டிஜிபவுட்டி, டொமினிகா, எல் சால்வடார், எத்தியோப்பியா, பிஜி, கபோன், கிரீனடா, கினியா பிசாவு போன்ற நாடுகளும் இருக்குது. மேலும் ஹைதி, இந்தோனேஷியா, ஈரான், ஜமைக்கா, ஜோர்டான், கஜகஸ்தான், கென்யா, கிரிபாட்டி, லாவோஸ், மக்காவோ, மடகாஸ்கர், மலேசியா, மாலத்தீவுகள், மார்ஷல் தீவுகள், மொரிஷியானா போன்ற நாடுகளும் இதில் அடங்குன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா மொரீசியஸ், மான்ட்செரட், மொசம்பிக், மியான்மர், நேபாள், நையூ, ஓமன், பலாவு தீவுகள், கத்தார், ருவாண்டா, சமோவா, செனகல், சீசல்ஸ், சியரா லியோன், சோமாலியா போன்ற நாடுகளும் விசா இல்லாமல் இந்தியர்கள் செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்த நாடுகள் மட்டும் இல்லை, இப்போது சொல்கிறேன் இந்த நாடுகளும் இந்த லிஸ்ட்டில் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸ், செயின்ட் லூசியா, செயின்ட் வின்சென்ட் அண்ட் தி கிரினடிஸ், தான்சானியா, தாய்லாந்து, தைமூர், டோகோ, டிரினாட் மற்றும் டொபாகோ, துனிஷியா, துவாலு, வனுடு போன்ற தீவுகளும் நாடுகளும் இதில் அடங்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளுக்கும் இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நாடுகளை மக்களே நீங்கள் பார்த்து நீங்கள் விசா இல்லாமல் போய் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மக்களே, இந்தியர்கள் விசா இல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுலேயும் இந்த 62 நாடுகளில் நாம் செல்லலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது படிப்புக்காக, அதாவது கல்விக்காக இங்கே போகலாம், அல்லது வேலைக்காக நாம் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு வியாபார யுத்தியாகவும் நாம் ஒரு சில நாடுகளில் நடக்கிற அங்கே இருக்கிற தொழில் கூட நாம் டைஅப் பண்ணுறதுக்கோ, இல்லை நம்மளுடைய வியாபாரத்துக்கு அந்த இடம் உகந்ததாக இருந்ததுன்னா அங்கே போய் அந்த வியாபாரத்தை தொடங்குறதுக்கோ நமக்கு இந்த வெளிநாட்டு பயணம் உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வசதி படைத்தவர்கள் பார்த்திங்கன்னா சுற்றுலாவாக இந்த தீவுகளுக்கும் நாடுகளுக்கும் செல்கிறார்கள். ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இவங்களுக்கு பயன்படுது. இதற்கு விசான்றது கொஞ்சம் ஒரு சில சிக்கலாக இருக்கும். காரணம், அது கிடைச்சி அது வந்து போகிறதுக்கும் அதுக்கான ப்ராசஸிங்கில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த விசா இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு பாஸ்போர்ட் மட்டும், நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதுமானது. இங்கே எல்லாம் நாம் சென்று வர மிகவும் ஈஸியாக இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பயனடைங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமாக. நன்றி, வணக்கம்.